எத்தனையோ குடும்பம் இருக்கும்போது ஏன் இந்த குடும்பத்தை தேடி வராரு? எத்தனை பேர் ஜெபிக்கும் போது ஏன் கடவுளுடைய கிருபை இந்த குடும்பம் நேரா வர காரணம் என்ன? விட்டுருவாரா? 100 ரூபாய் கொடுக்கிற ஒண்ணு விட்டுருவாரா? ஜெபிக்கிற உன்னை விட்டுருவாரா? 1 லட்சம் காணிக்க போற ஒண்ணு விட்டுருவாரா? சொத்து எழுதி குத்திய கர்த்தர் ஒண்ணு விட்டுருவாரா? ஆண்டவருக்காக ஆலயத்தை நடத்தும்படி இடம் கொடுத்திய கர்த்தர் ஒண்ணு விட்டுருவாரா? ஊழியக்காரனுக்கு ஒரு கலசம் தண்ணி குத்திய கர்த்தர் ஒண்ணு விட்டுருவாரா? எல்லாத்துக்கும் பலன் உண்டு. பயப்படாத, பயப்படாத. பலன் உண்டு, பலன் உண்டு. நீ நினைக்கலாம், ஐயோ என் பிள்ளைய ஞானஸ்தானம் கொடுத்தனே, என் பொண்ணை ஞானஸ்தானம் கொடுத்தனே, என் வீட்டுக்காரன் ஞானஸ்தானம் கொடுத்தனே, ஐயோ நான் ஞானஸ்தானம் எடுத்தனே, என் வாழ்க்கையில ஒன்றும் நடக்கல அப்படின்னு நீ நினைக்கலாம். இல்ல, நடக்கும், நடக்கும். அந்த குடும்பத்தை பத்தி தான் நம்ம பேச போறோம். கடவுள் பேச போறாரு, உன்னோட இடைவிட போறாரு. என் கூட வாசிங்க 18 ஆதியாகமம் 18:12 வாசிப்பாருங்க.